ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் என்னென்ன 3D பிரிண்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருட்டு. என்ன இல்லை லூடோ தாயம் விளையாடுவோம். அதில் இருக்க டைஸ் பார்த்தீங்கன்னா உருட்டுவோம். அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா 3D பிரிண்டில் பண்ணியிருக்கோம். சின்னதாக பாக்ஸ் மாதிரி பண்ணுறதானா? இல்லை கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டானது. பாருங்க, இதுக்கு தேவையான பார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3D பிரிண்ட் பண்ணிட்டோம். இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூதானமாக அசம்பிள் பண்ணணும். ஏன்னா அந்த ஸ்ப்ரிங்காட் இருக்கிறது டப்புன்னு தெரிச்சிருது. அப்புறம் எப்படி இதை யூஸ் பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? ஒரு இடத்துக்கு அசம்பிள் பண்ணிட்டோம்னா அப்புறம் ஓகே ஆகிடுது. அசம்பிள் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஓகே. அதுக்குன்னு போட்டு நம்ம ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா உடையாம இருக்கு. இதுல இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா இப்படிதான் ரொட்டேட் ஆகும். ரேண்டமா பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சர்க்கிள்ல வந்து நிற்கும். அதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வர்ற நம்பர். ஓகேங்களா? இப்படி ஒரு டைம் ப்ரெஸ் பண்றப்ப மாத்தி மாத்தி ரேண்டமா ஒரு நம்பர் நமக்கு கிடைக்கும். அந்த டைஸ் உருட்டுற மாதிரி தான், பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா நல்லா இருக்கும். அடுத்து ரெண்டாவது பார்க்க போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது 3D பிரிண்ட்ல இல்ல காசு போட்டு வாங்கினது தான். இதை பார்த்தீங்கன்னா நம்ம 3D பிரிண்ட்ல பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரை பண்ணியிருக்குது. பட் பார்த்தீங்கன்னா இதை பெண்ட் பண்ணோம்னா உடஞ்சிருமோ அப்படின்னு தோணுது. அதனால பார்த்தீங்கன்னா என்ன பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டி வைக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி லாக் போட்டு வச்சுக்கிற டைஸ் நிறைய அதுக்கு நல்லா டைட் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து என்ன பிரிண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். இது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரெஸ்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், ரெண்டு இதுவும் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க இடையில இருக்கிற அந்த சின்ன சின்ன நூலாட்டம் இருக்கிறத பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பிரிண்ட் பண்ண முடியாது. அதனால ஃப்ரிட்ஜ் மாதிரி பார்த்தீங்கன்னா இடையில அதை ரெண்டாக ஸ்ப்ரேட் பண்ணிட்டு பண்ணிட்டோம்னா நமக்கு ரெண்டு ப்ரெஸ் ஆயிருக்கு. அதை நான் குட்டியுண்டா பிரிண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா அவுட்புட் வருதா அப்படின்னு பார்க்கறதுக்காக பார்த்தீங்கன்னா சின்னதாக பிரிண்ட் பண்ணியிருக்குது. வேணும் அப்படின்னா பெருசாக பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி வர தூசியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டிக்கலாம். சவுண்ட் நல்லா இருக்கு. பட் பாத்தீங்கன்னா ரொம்ப கெட்டியா இருக்கிற மாதிரி இருக்கு. பெரிய சைஸ்ல பண்ணா அந்த இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கூட்டிக்கலாம். அதான் ஆல்ரெடி பெருசு இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னே தெரியலையே. ஓகே, கீழே தட்டு மாதிரி இருக்குது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஹார்ட் ஷேப்ல பாத்தீங்கன்னா போட்டோஸ் வச்சு பண்ணி இருக்கிற வசதி தான். சாரி, அதே இடத்துல வச்சிடறேன். லைட்ஸ்ல அவுட்புட் எப்படி இருக்கு? ஓகே, அடுத்து இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே தான் ரெண்டா தனித்தனியா பிரிண்ட் பண்ணிருக்கோம். ஸ்ட்ரைட்டா பிரிண்ட் பண்ணோம்னா இதோட அவுட்புட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதோட கால் பார்த்தீங்கன்னா உடஞ்சிட்டு போகும். அதுக்கப்புறம் அதுக்கு சப்போர்ட் நிறைய வரும். கொஞ்சம் அவுட்புட் வர்றதே கஷ்டம். அதே நேரம் ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ணி அதை எடுத்து ஒட்டிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்குதுங்களா? இல்ல கரெக்டா வச்சோம்னா ரொம்ப சூப்பரான அவுட்புட், பார்க்கவே ரொம்பவே நல்லா இருக்கு. ஓகே, இதையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமா வச்சிடலாம். நல்லா இருக்கு, வீடியோஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து என்ன 3D பிரிண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம உருட்டி விடுவோம். மறுபடியுமா? ஆமாம், உருட்டி விட்டோம்னா என்ன தலைகளாக போயிட்டு இருக்குது, கீழே இருந்து மேலே போகுது. இங்கே சென்டரில் வைக்கிறேன். உடனே உருண்டு பார்த்தீங்கன்னா கீழே போகும் தானே பார்ப்பீங்க. இல்லை மேலே தான் போகுது. ஏன் அப்படின்னு பார்ப்போம். சரி, கீழே இருந்து உருட்டுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பயும் பார்த்தீங்கன்னா மேலே தான் உருண்டு போகுது. இது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா அதாவது வேற வியூல இருந்து பார்த்தோம் அப்படின்னா வேற ஆங்கிள் இருந்து நம்ம பார்த்தோம்னா அடே பெயில போமா இலை இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு கண்டிப்பா நம்மளோட கண்ணவே நம்ப முடியல. சரி ஓகே, ஆனா திடீர்னு என்ன இதோட கலர் மாறி இருக்குது அப்படின்னு கேக்குறீங்களா? தெரியாத நம்ம கீழே போட்டு உடஞ்சிருச்சு. அதனால இதோட அவுட்புட் காட்டாதனால இன்டர்நெட்ல இருக்க வீடியோ எடுத்து காட்டிட்டேன். மறுபடியும் இது பிரிண்ட் பண்ணோம்னா இன்னும் ரொம்ப நேரம் பிரிண்ட் ஆயிட்டு இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் பண்ண அந்த 5 3D பிரிண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் ஐட்டம் பண்ணணும் அப்படியே பாத்தீங்களா? போட்டோஸ் லைட் போட்டவனே போட்டோஸ் தெரிஞ்சு அது மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா வெப்சைட் இருக்கு. ஒரு டைம் my3dgifts.in அப்படிங்கிற வெப்சைட்டை மட்டும் விசிட் பண்ணுங்க. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வேற என்ன பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நானும் ட்ரை பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, தேங்க்யூ. மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி